ஹாய் வியூவர்ஸ். டில் அவர் லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து ஜிஎஸ்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஐடிஆர் ஒன் எப்படி இஃபைலிங் போர்ட்டலில் ஃபைல் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். பிகாஸ் இப்போ உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஃபைலிங் டியூ டேட்ஸ் வந்து கிட்ட வந்துருச்சு. ஸோ இப்போது இந்த இந்த வீடியோ நான் போட்டேன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப பேர்த்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம இப்போது ஐடிஆர் ஒன் வந்து நம்ம ஆன்லைனில் எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இஃப் யூ லைக் மை கண்டென்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல் வியூவர்ஸ். ஓகே. ஸோ முதல்ல நம்ம ஐடிஆர் ஒன் ஃபைலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து ஐடிஆர் ஒன் வந்து ஃபைல் பண்ணலாம், யாருக்கெல்லாம் ஐடிஆர் ஒன் இஸ் எலிஜிபிள் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெசிடெண்ட் இண்டிவிஜுவலாக இருக்கணும். அண்ட் வந்து இஃப் டோட்டல் இன்கம் வந்து அப் டு 50 lakhs தான் இருக்குது அப்படின்னா, அண்ட் வந்து இன்கமோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி இன்கம் இருக்கலாம். அண்ட் வந்து அப் டு 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் இன்கம் வந்து ஐடிஆர் ஒன்ல டிக்ளேர் பண்ணலாம். பட் வந்து உங்களுக்கு இந்த லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே நீங்கள் வந்து ஐடிஆர் ஒன்ல செய்ய முடியாது. நாட் ஒன்லி அண்டர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட்டு, உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் இருந்தாலும் சரி, இல்லைனா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ ஏதாவது லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா அது வந்து நீங்கள் ஐடிஆர் ஒன்ல வந்து நீங்கள் வந்து பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஐடிஆர் 2, 3 அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து போய்க்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் உங்களுக்கு எக்ஸப்ட் வந்து ஹாஸ்டேஜ் இன்கம் அண்ட் வந்து லாட்ரி இன்கம் தவிர்த்து உங்களுக்கு வேறு இன்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஐடிஆர் ஒன் ஃபைல் பண்ணலாம். அண்ட் வந்து கேபிட்டல் கெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஐடிஆர் ஒன் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்டட் தான். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் செக்ஷன் 112A உங்களுக்கு அப் டு 1.25 lakhs தான் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் 25-26 இருக்குது அப்படின்னா தென் வந்து நீங்கள் ஐடிஆர் ஒன் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் செக்ஷன் 112Aல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 அசெட் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும். லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸு அண்ட் வந்து யூனிட்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அண்ட் வந்து யூனிட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரஸ்ட்டு. ஸோ உங்களோட ரெலவெண்ட் ஃபினான்ஷியல் இயர் தட் இஸ் 25-26ல் இந்த 3 அசெட்டில் நீங்கள் ஏதோ ஒரு அசெட் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க, அதாவது சேல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அண்டு வந்து நீங்கள் மோர் தென் 12 months அந்த அசெட் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதாவது தென் வந்து இட் வில் பி டேர்ம்ட் அஸ் லாங் டேர்ம். ஓகேங்களா? ஸோ உங்களோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங் வந்து மோர் தென் 12 months அப்படின்னா அதை வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 அசெட் நீங்கள் உங்களோட ரெலவெண்ட் ஃபினான்ஷியல் இயர் 25-26ல் நீங்கள் சேல் பண்ணியிருந்து அண்டு வந்து இட் அமௌண்ட்ஸ் டு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டு வந்து நீங்கள் அந்த அமௌண்ட்டு கெயின் கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு அப் டு 1.25 lakhs தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தட் இன்கம் இஸ் எக்ஸம்டட் ஆக்சுவலி. ஓகேங்களா? மோர் தேன் 1.25 lakhs உங்களுக்கு போனால் தான் உங்களுக்கு வந்து இந்த கேஸில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க டேக்ஸுக்கு. ஸோ இந்த எக்ஸம்டட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் செக்ஷன் 112A நீங்கள் வந்து ஐடிஆர் ஒன்ல நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் இஃப் யூ ஹேவ் அக்ரிகல்ச்சர் இன்கம் அப் டு 5,000 தென் யூ கேன் யூஸ் ஐடிஆர் ஒன். ஸோ நீங்கள் ஐடிஆர் ஒன் யூஸ் பண்ணணுன்னா இந்த எல்லா கண்டிஷன்ஸும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தால் தான் நீங்கள் ஐடிஆர் ஒன் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ ஐடிஆர் ஒன் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு வந்து முன்னாடி உங்களுக்கு இந்த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். இது தேவை. ஓகேங்களா? இப்போ உங்களோட சேலரி இன்கம்க்கு வந்து உங்களுக்கு உங்கள் எம்ப்ளாயர் வந்து ஃபார்ம் 16 உங்களுக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்ம் 16 இருக்கணும். அண்ட் வந்து உங்கள் போர்ட்டல்லேருந்தே நீங்கள் வந்து ஃபார்ம் 26AS, ஏஎஸ் அண்ட் வந்து டிஎஸ் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து உங்களுக்கு சேலரி ஸ்லிப்ஸ் வந்து ஆப்ஷனல். ஓகேங்களா? அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் வந்து இருந்தால் ஓகே. பட் இட்ஸ் நாட் தட் மச் ஹெல்ப்ஃபுல். ஏன்னா ஃபார்ம் 16லேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்ஆர்ஏ ரெண்ட் ரெசிப்ட் சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஓல்டு ஸ்கீமில் நீங்கள் வந்து ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ண போகிறீங்க அண்ட் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ரெண்ட் பே பண்ணியிருப்பீங்களா? ஸோ அந்த ரெசிப்ட்ஸ் வேணும். பிகாஸ் ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன் கேல்குலேஷனுக்கு வந்து உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவை. நெக்ஸ்ட் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் இட் இஸ் நாட் வந்து மேண்டட்டரி. பட் வந்து இருந்தால் நல்லது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் வந்து உங்களுக்கு லேண்ட்லார்ட்ஸ் வந்து பேன் கார்டு நம்பர்,
இஃப் சப்போஸ் நீங்க வந்து ரென்டட் ஹவுஸ்ல வந்து ரென்டட் ஹவுஸ்ல வந்து இருக்கீங்க அண்ட் யுவர் ஆனுவல் ரென்ட் எக்ஸீட்ஸ் வந்து 1,00,000னா, அப்போ நீங்க வந்து ப நீங்க வந்து நீங்க வந்து உங்களோட ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது, நீங்க உங்களோட லேண்ட்லார்டோட பான் டீட்டெயில்ஸ் ஆல்சோ நீங்க வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ, அ இன் தட் கேஸ் நீங்க வந்து லேண்ட்லார்டோட பான் கார்ட் நம்பரும் நீங்க வந்து வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா, அப்பன்னா இப்ப சப்போஸ் நீங்க வந்து லோன் வந்து வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பர்ட்டிகுலர் ஹவுஸ் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அப்போ அந்த வந்து உங்களுக்கு ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து உங்களோட கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் 25, 26ல பேங்க்லேருந்து நீங்க வந்து நீங்க வந்து வாங்கி வச்சுக்கணும். ஸோ ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட்ட நீங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பிரின்சிபல் நீங்க ஃபினான்ஷியல் 25, 26ல பே பண்ணியிருக்கீங்கன்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ வச்சு தான் அ நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் டிடக்ஷன் வந்து கிளைம் பண்ண முடியும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வந்து ரெண்ட் ரெசிப்ட்ஸ் வந்து வந்து உங் உ வந்து உங்ககிட்ட இருக்கணும். ஸோ அப்பதான் நீங்க எவ்ளோ ரெண்ட் நீங்க வந்து ரிசீவ் பண்ணீங்க அந்த பர்ட்டிகுலர் இயர்க்குன்னு நம்ம வந்து கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் வந்து இஃப் சப்போஸ் நீங்க ஏதாவது டாக்ஸ் பே பண்ணியிருக்கீங்க, ஏதாவது பஞ்சாயத்து அந்த முனிசிபல் டாக்ஸ் இந்த மாரி நீங்க வந்து உங்களோட ஆ லெட்டட் ப்ராப்பர்ட்டிக்கு பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அப்போ வந்து அந்த ரெசிப்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கணும். அண்ட் வந்து டெனன்ட் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு வந்து டெனன்ட் வந்து உங்களுக்கு ரென்ட் பே பண்ணும்போது உங்களுக்கு டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணிட்டு குடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த கேஸ் நீங்க உங்களோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட் கீழ நீங்க வந்து அ டெனன்ட்டோட பான் நம்பர், டான் நம்பர் எல்லாமே நீங்க வந்து என்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த கேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு வந்து டெனன்ட் டீட்டெயில்ஸும் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஹெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் ஹேவிங் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம்னா, அப்பனா பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 25, 26 வச்சிருக்கணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் வந்து அண்ட் வந்து இப்போ ஃபார்ம் 16 இஸ் ஃபார் இட்ஸ் அ டிடிஎஸ் சர்டிஃபிகேட் ஃபார் கிவன் பை எம்ப்ளாயர் டூ த எம்ப்ளாயி இன் கேஸ் ஆஃப் வந்து சேலரி இன்கம் கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து வேற ஏதாவது இப்போ அப்பார்ட் ஃப்ரம் சேலரி இன்கம் வேற ஏதாவது இன்கம்க்கு வந்து உங்களுக்கு வந்து டிடிஎஸ் டிடக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அந்த பர்ட்டிகுலர் டிடிஎஸ் சர்டிஃபிகேட்ஸ் அந்த கன்சர்ன்ட் டிடக்டர் கிட்ட இருந்து டிடிஎஸ் டிடக்டர் கிட்ட இருந்து நீங்க வந்து வாங்கி வச்சிருக்கணும். அதான் ஃபார்ம் 16ஏன்னு சொல்லுவாங்க. இப் சப்போஸ் வந்து உங்களுக்கு அந்த பர்ட்டிகுலர் டிடக்டர் வந்து உங்களுக்கு வந்து டிடிஎஸ் சர்டிஃபிகேட் வந்து குடுக்கல அப்படின்னாலும், நீங்க வந்து வரி பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நம்ம ஃபார்ம் 26 ஏஎஸ்ல உங்களோட ஃபார்ம் 26 ஏஎஸ்ல உங்களுக்கு வந்து கரண்ட் ஃபினான்ஷியல் 25, 26ல என்னென்ன டிடிஎஸ்லாம் டிடக்ட் பண்ணியிருக்காங்க, டிசிஎஸ் என்னென்ன கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க 26 ஏஎஸ் வச்சு நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க ஏதாவது வந்து ஏதாவது ஷேர்ஸ்ல அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்கம் உங்களோட டிவிடெண்ட் இன்கம் வரும் இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நீங்க உங்களோட ஆப்லேருந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. குரோ ஆப் அந்த மாரி. இல்லைன்னா அது உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்க்கே வந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருந்தாலே போதும். ஸோ வேற எதுவும் தேவையில்ல. ஓகே. அ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து எடுத்திருக்கேன். இப்ப இது அசஸ்ஸி பேர் வந்து குமார். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதர் சோர்சஸ் அண்ட் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் 112 இன்கம் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஹி இஸ் சாட்டிஸ்ஃபையிங் ஆல் த கண்டிஷன்ஸ் அ விச் ஹஸ் பீன் ஸ்பெசிஃபைட் அண்டர் ஐடிஆர் 1 ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து அசஸ்மெண்ட் இயர் 26, 27க்கு ஐடிஆர் 1ஏ வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்போ நம்மளோட ஃபைலிங் போர்ட்டலுக்கு நான் இப்போ வந்து வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபைல்ல இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ்ல ஃபைல் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன நீங்க போய்க்கணும். போயிட்டு இங்க அசஸ்மெண்ட் இயர், கரண்ட் அசஸ்மெண்ட் இயர் 26, 27 சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சூஸ் வந்து ஆன்லைன், தென் கிவ் கன்டின்யூ. ஓகேங்களா? நான் ஆக்சுவலி இப்ப நான் வந்து இங்க வந்து என்னோட ஐடிஆர் தான் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னோட லாகின் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ப்ரீவியஸ்லி ஒரு ஒரு ஃபைலிங் ஆஃப்ல விட்டுட்டேன். ஸோ நான் இப்ப வந்து நியூ ஃபைலிங் நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் நீங்க ஃபைலிங் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வந்து முன்னாடி, உங்களோட வந்து போர்ட்டல்ல இருந்து 26 ஏஎஸ், டிஏஎஸ் எல்லாமே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ஃபைல்ல போய் இன்கம் டாக்ஸ் ஃபார்ம்ஸ் போயி இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் போய் வியூ ஃபார்ம் 26 ஏஎஸ் குடுத்துட்டு, இங்க வந்துட்டு இங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எந்த அசஸ்மெண்ட் இயர்க்கு ஃபார்ம் 26 பேசணுமோ, செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் அஸ் பிடிஎஃப் குடுத்துட்டீங்கன்னா, அது உங்களுக்கு வந்து வந்துரும்.
உங்களோட 26 இயர்ஸ் வந்து வந்துரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஏஎஸ் ஆல்சோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபைல் ஃபைல்ல போய் நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ்ல வியூ ஏஎஸ் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்னு குடுத்துக்கோங்க. ஸோ இதில வந்து இங்க இருக்கு பார்த்தீங்களா? டவுன்லோட் சாரி இந்த இது வொர்க் ஆக மாட்டேங்குது மவுஸு. இங்க பாருங்க, இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு ஃபார் ஃபினான்ஷியல் 25, 26 டவுன்லோட் ஏஎஸ்டிஎஸ்ன்னு. ஸோ அத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட் குடுத்துட்டேன். இதுக்கும் டவுன்லோட் குடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நான் இப்போ ஃபார்ம் 26 ஏஎஸ் அண்ட் ஏஎஸ்டிஎஸ் வந்து நான் இங்க வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் 26 ஏஎஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதில உங்களுக்கு வந்து உங்களுக்கு யாரு பாருங்க, இங்க நேம் ஆஃப் டிடக்டர், டீட்டெயில்ஸ் ஆஃப் டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். ஸோ உங்களுக்கு யார் டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணியிருந்தாங்களோ, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க உங்களுக்கு வந்து வந்துரும். அதே மாரி வந்து இங்க பாருங்க, டீட்டெயில்ஸ் ஆஃப் டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது டிசிஎஸ் வந்து உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணியிருந்தாங்க, ஆன் பர்ச்சேஸ் அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்கன்னா, அப்போ வந்து அந்த டீட்டெயில்ஸும் இங்க உங்களுக்கு வந்து வந்துரும். ஸோ இந்த 26 ஏஎஸ்ல வந்து நீங்க என்ன உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி டாக்ஸ் டிடக்ட் பண்ணியிருக்காங்களோ, அதையும் நீங்க வந்து உங்களோட ஐடிஆர்ல கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஐடிஆர் ஸ்கெட்யூல்ஸ்ல வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் யுவர் ஏஐஎஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏஎஸோட சம்மரி தான். ஏஎஸ்னா ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதோட சம்மரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஐஎஸ் தட் இஸ் டாக்ஸ் பேஸ் இன்ஃபர்மேஷன் சம்மரி. ஓகேங்களா? ஸோ இதில ஏஎஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ டீட்டெயில்டா உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் இது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் வைஸ், டேட்டா வைஸ் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் வைஸ் உங்களுக்கு டீட்டெயிலா இருக்கும். ஓகேங்களா? பட் வந்து டாக்ஸ் பேஸ் இன்ஃபர்மேஷன் சம்மரி வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சம்மரியா தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டிஎஸ் வந்து ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த சம்மரி டேட்டா இருக்கங்காட்டி உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபினான்ஷியல் 25, 26க்கு இந்த 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 3 இம்பார்டன்ட் இது வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருந்தா இங்க வந்துரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ் அந்த ஸ்பெசிஃபிக் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏஎஸ்டிஎஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் ஆயிடும். ஸோ நான் வந்து எனக்கு வந்து சேல் ஆஃப் செக்யூரிட்டீஸ் எனக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்னோட இது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஸோ இப்போ அ நான் வந்து ஆக்சுவலி இப்போ இந்த 26 ஏஎஸ்டிஎஸ் ஏஎஸ் வந்துட்டு, நீங்க உங்களோட ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி ஃபார்ம் 16ஓட நீங்க இது எல்லாமே ரீகன்சைல் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ என்னால அத வந்து நான் பண்ண முடியாது. பிகாஸ் வந்துட்டு நான் வந்து ஒரு ரியல் லைஃப் ஒரு டம்மி எக்ஸாம்பிள் எடுத்து தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எனக்கு எதுவுமே வந்து மேட்ச் ஆகாது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நீங்க வந்து உங்களோட ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணும்போது, உங்களோட 26 ஏஎஸ், ஏஐஎஸ், டிஐஎஸ் அண்ட் ஃபார்ம் 16 எல்லாமே நீங்க வந்து ஒருக்கா ரீகன்சில் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ரிட்டர்ன் ஃபைலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த டிடிஎஸ், டிசிஎஸ் வந்து ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகுது. 26 ஏஎஸ்ல ஒண்ணு குடுத்துருக்கோம். அண்ட் ஏஎஸ்டிஎஸ்ல வந்து வேற டீட்டெயில்ஸ் வந்து இருக்கு. மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா, நீங்க வந்து ஃபைனலா வந்து ஆஸ் பர் 26 ஏஎஸ் தான் நீங்க வந்து கிளைம் பண்ணணும். பிகாஸ் தட் இஸ் யுவர் ஃபைனல் டாக்குமெண்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளோட போர்ட்டலுக்கு நம்ம வந்து போயிரலாம். ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம வந்து ஐடிஆர் 1 தான் ஃபைல் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் நீங்க வந்து குடுத்துருங்க. குடுத்துட்டு இப்போ வந்து யூ ஆர் அன் இண்டிவிஜுவல். ஸோ செலக்ட் வந்து இண்டிவிஜுவல். செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ப்ரொசீட். ப்ரொசீட் கிளிக் பண்ணிட்டு நீங்க இப்ப ஐடிஆர் 1 ஃபார்ம் வந்து ஃபைல் பண்றீங்க. ஸோ சூஸ் ஐடிஆர் 1. ஸோ இங்கேயே உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ். நீங்க இங்கேயே பார்த்துக்கலாம். ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் பீயிங் எ ரெசிடென்ட், ஹேவிங் டோட்டல் இன்கம் அப் டூ 50 லேக்ஸ், இன்கம் ஃப்ரம் சேலரி டுவர்ட்ஸ் ப்ராப்பர்ட்டீஸ், அதர் இன்ட்ரெஸ்ட், லாங் டெர்ம் அண்டர் எல்லாமே இவங்க எல்லாமே தான் வந்து ஐடிஆர் 1 ஃபைல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்க ஒன்ஸ் இங்க வந்து நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்க லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் குடுத்துருங்க. குடுத்துட்டு ஸோ யுவர் ஃபைலிங் வந்து இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபார் வாட் ஆர் த ரீசன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யுவர் டாக்ஸபிள் இன்கம் எக்ஸீட்ஸ் த பேசிக் எக்ஸம்ப்ஷன் லிமிட். அதனால தான் நீங்க வந்து ஃபைல் பண்றீங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த இந்த ரீசன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு கிவ் கன்டின்யூ. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட இப்போ உங்களோட பெர்சனல் இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ உங்களோட பெர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க வந்து இது படிக்கணும். இங்க வந்து செகண்டரி அட்ரஸ் சேம் அஸ் பிரைமரி அட்ரஸ் அப்படின்னு கேட்கும். இங்க எஸ்ன்னு குடுத்துறணும்.
குடுத்துட்டு சேவ் குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ரிட்டர்ன் வந்து அண்டர் 139(1) தட் இஸ் யூ ஆர் ஃபைலிங் த ரிட்டர்ன் பிஃபோர் த ஒரிஜினல் டியூ டேட். ஸோ 139(1) தான் நீங்க இங்க சூஸ் பண்ணணும். அண்ட் வந்து சப்போஸ் நீங்க வந்து நியூ ரெஜிம் தான் நீங்க வந்து ஃபைல் பண்றீங்க அப்படின்னா, இங்க நோ ஆப்ஷன் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கணும். இல்ல நீங்க ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல ஃபைல் பண்றீங்க அப்படின்னா, நீங்க இங்க வந்து எஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து நியூ ரெஜிம்ல எப்படி ஃபைல் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நோ ஆப்ஷன் வந்து குடுத்துக்கோங்க. நீங்க பிஃபோர் ஃபைலிங் வந்துட்டு நீங்க 2 ஆ ரெஸ்யூம்ல நீங்க கம்பேர் பண்ணி உங்களுக்கு எதுல டாக்ஸ் ஃபேவரபிளா இருக்குன்னு செக் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும், நீங்க வந்துட்டு இப்பவே இங்க எஸ், நோ நீங்க வந்து ஒவ்வொருக்கா குடுத்துட்டு, உங்களுக்கு வந்து என்ன ஃபைனல் கம்ப்யூட்டேஷன் டாக்ஸ் பேயபிள் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். கால்குலேட் பண்ணிட்டு கம்பேர் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வந்து நியூ ரெஜிம்ல நம்மளுக்கு எவ்வளோ டாக்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க வந்து இங்க நான் நோ குடுத்துருக்கேன். குடுத்துட்டு பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் நீங்க எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு கன்ஃபர்ம் குடுத்துருங்க. ம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க கன்ஃபார்ம் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் எனக்கு கிராஸ் டோட்டல் இன்கம் ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சேலரி டீட்டெயில்ஸ் வந்து எடிட் குடுத்துருக்கேன். இன்கம் அண்ட் சேலரி. ஸோ நான் திரும்பவும் சொல்றேன். இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சுவல் சேலரி இன்கம் வந்துருந்துச்சுன்னா, ஃபார்ம் 16லேருந்து இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்க வந்து ஆக்சுவலா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆயிருக்கும். நீங்க இங்க ஃபில் பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஓகேங்களா? அ சும்மா வந்துட்டு நீங்க செக் பண்ணிக்கிட்டா நீங்க போதும். ஓகேங்களா? ஓகே. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ல அதுவே கால்குலேட் பண்ணிக்கிச்சு. ஸோ நான் இங்க சேலரி என்டர் பண்ணிட்டேன். அப்புறம் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் 2 லேக்ஸ் ஓகேங்களா? ஸோ இப்போ அண்டர் நியூ ரெஜிம் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் டிடக்ஷன் வந்து கிளைம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இங்க உங்களுக்கு எதுவுமே வரல. ஓகேங்களா? ஸோ இங்க நீங்க வந்து எதுவுமே வந்து இது பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஃபர்னிஷிங் ஆஃப் பான் அண்ட் ஆதார் நம்பர் ஆஃப் த டெனன்ட் இஸ் மேண்டேட்டரி. டிடிஎஸ் டிடக்டட் பை த டெனன்ட் ஓகேங்களா? ஸோ நீங்க அந்த கேஸ்ல நீங்க இங்க வந்து உங்களோட டெனன்ட் டீட்டெயில்ஸும் நீங்க இங்க வந்து ஃபர்னிஷ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஸோ நீங்க என்னோட ஃபார்ம் 26(a)ல நீங்க வந்து நீங்க வந்து இது பண்ணியிருக்கீங்க. இப்போ எனக்கு இங்க 299 இன்ட்ரெஸ்ட் இன்கம் உங்களுக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? என்னோட டிஏஎஸ்ல. ஸோ அது இங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ பாப்புலேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ, இப்ப நம்ப எக்ஸாம்பிள் நான் வந்து 15,000 நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ, நான் 15,000ன்னு மாத்திக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இன்கம் நம்மளுக்கு என்ன இருக்கு? லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் செக்ஷன் 112(a) இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இங்க குடுத்துருக்காங்க. பாருங்க எக்ஸம்ப்ட் இன்கம் ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்ப்பஸ் அண்ட் இன்கம் ஆன் விச் நோ டாக்ஸஸ் பேயபிள் பிகாஸ் இட்ஸ் வந்து எக்ஸம்ப்டட் இன்கம். ஸோ, அதனால ரிப்போர்ட்டிங் மட்டும் தான் இங்க நீங்க பண்றீங்க. லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் செக்ஷன் 112(a) ஓகேங்களா? ஸோ, சேல் கன்சிடரேஷன் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. 1,20,000 ஸோ இட் இஸ் அப் டூ 1.25 லேக்ஸ். ஸோ நீங்க வந்து இங்க வந்து நீங்க டிக்ளேர் பண்ணிக்கலாம். நீங்க ஐடிஆர் 1லயே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இங்க கன்ஃபார்ம் வந்து குடுத்துருங்க. குடுத்துட்டு உங்களோட டோட்டல் டிடக்ஷன்ஸ வந்து போய்க்கோங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் நியூ ஸ்கீம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிடக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து அவைலபிள். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நான் அ நமக்கு இந்த டிடக்ஷன்ஸ் எதுவுமே இல்ல. ஸோ நீங்க வந்து ஜஸ்ட் கன்ஃபார்ம் குடுத்துருங்க. ஸோ, இப்ப நமக்கு வந்து டிடக்ஷன்ஸ் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட்ல குடுத்துருக்கேன். நம்ம 80சி அண்ட் 80டிடிஏ டிடக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ, இந்த டிடக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நியூ ஸ்கீம்ல வந்து உங்களுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ, நம்மளுக்கு வந்து டிடக்ஷன்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து கன்ஃபார்ம் குடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் பெய்ட் காலம் வந்து போய்க்கணும். கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டாக்ஸ் பெய்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்கெட்யூல் டிடிஎஸ் 1 வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் டிடக்டட் ஆன் சேலரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ, இங்க வந்து நீங்க இங்க வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்க வந்து உங்களுக்கு வந்து ஃபில் ஆயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு 26 இயர்ஸ்ல உங்களுக்கு வந்து சேலரில டிடிஎஸ் டிடக்ட் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, 26 இயர்ஸ்லேருந்து இங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்க வந்து வந்துரும். ஓகே வந்த ஓ ஓ ஓகேங்களா? ஸோ நீங்க அப்ப நீங்க வந்து ஜஸ்ட் கிராஸ் செக் வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ பட் வந்து எனக்கு இங்க சேலரி இன்கம் எதுவுமே இல்லாதங்காட்டி எனக்கு இங்க வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகல. ஸோ நீங்க வந்து ஏதாவது பிரேக்கப் ஆட் பண்ணணும்னா, நீங்க அங்க கிளிக் பண்ணிட்டு, நீங்க இங்க பாருங்க. நீங்க வந்து அவங்களோட டான் நம்பர் ஆஃப் த டிடக்டரு, அப்புறம் உங்களுக்கு வந்து எந்த இன்கம் மேல வந்து நீங்க உங்களுக்கு எவ்வளோ டிடிஎஸ் அமௌண்ட் டிடக்ட் பண்ணாங்க, அண்டர் விச் செக்ஷன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க இங்க வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ஆன் இன்கம் அதர் தேன் சேலரி தட் இஸ் வந்து ஃபார்ம் 16A இஷ்யூட் பை த டிடக்டர்ஸ் கரெக்ட்டுங்களா? சப்போஸ் உங்களுக்கு வந்து அவங்க ஃபார்ம் 16A இஷ்யூ பண்ணலைனாலும் உங்களுக்கு வந்து ஃபார்ம் 26Aஸ்ல இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அது இங்கேயும் ஆட்டோ பாப்பேட் ஆயிருக்கும். ஜஸ்ட் நீங்க செக் பண்ணா போதும். ஓகேங்களா? நீங்க கிராஸ் செக் பண்ணா போதும். ஓகேங்களா? அப்படி ஏதாவது உங்களுக்கு வந்து மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா, தப்பா ஆட்டோ பாப்புலேட் ஆயிருக்கிறது நீங்க எல்லாமே கரெக்ட்டா ஆயிருக்கணும்னு அவசியம் இல்ல. தப்பா கூட ஆயிருக்கலாம். ஸோ அப்படி தப்பா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து அ என்ன கரெக்ட்டோ நீங்க வந்து திருத்திக்கலாம். 26 இயர்ஸ் பிரகாரம் அதுல எந்த இஷ்யூஸுமே இல்ல. ஏதாவது அடிஷனலா நீங்க ஆட் பண்ணணும்னா, இங்க இங்க வந்து ஆட் அனதர் குடுத்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிசிஎஸ் டாக்ஸ் கலெக்டட் சோர்ஸ். உங்களுக்கு ஏதாவது டிசிஎஸ் உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இதுவும் ஃபார்ம் 26 ஏஎஸ்ல இருக்கும். இங்க ஆட்டோ பாப்புலேட் ஆயிரும். அப்படி ஆகலைன்னா கண்டிப்பா ஆயிடும். ஓகேங்களா? ஏதாவது தப்பா இருந்துச்சுன்னா, நீங்க இங்க வந்து நீங்க இங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாமே இது பண்ணி அப்புறம் அட்வான்ஸ் டாக்ஸ் அண்ட் செல்ஃப் அசஸ்மென்ட் டாக்ஸ் பேமெண்ட்ஸ். நீங்க ஏதாவது அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த டீட்டெயில்ஸ் இங்க வரும். இதுவும் 26 ஏஎஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்க இப்ப டோட்டல் டாக்ஸஸ் வந்து பெய்டு. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நீங்க தீஸ் ஆர் த டாக்ஸஸ் யூ ஹேவ் ஆல்ரெடி பெய்டு இந்த ஃபினான்ஷியல் 25, 26 கரெக்ட்டுங்களா? விஆ டிடிஎஸ், டிசிஎஸ் அண்ட் யுவர் அட்வான்ஸ் டாக்ஸ், செல்ஃப் அசஸ்மென்ட் டாக்ஸஸ். தீஸ் ஆர் த டாக்ஸஸ் யூ ஹேவ் ஆல்ரெடி பெய்டு. ஓகேங்களா? ஸோ இந்த டோட்டல் டாக்ஸ் பெய்டு எவ்வளோன்றது டீட்டெயில்ஸ் இந்த இந்த டேப்ல உங்களுக்கு வந்து வந்துரும். ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் குடுத்துக்கோங்க. நவ் டாக்ஸ் லயபிலிட்டி என்னன்றது உங்களோட ஃபைனல் சார்ட் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து வந்துருச்சு. டோட்டல் டிடக்ஷன்ஸ் அண்ட் நியூ ஸ்கீம் உங்களுக்கு எதுவுமே இல்ல. ஸோ டோட்டல் இன்கம் உங்களுக்கு வந்து 10,10,000 அதுவே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்யூட் பண்ணிருச்சு. ஸோ டாக்ஸ் பேபிள் ஆன் டோட்டல் இன்கம் பார்த்தீங்களா? இங்க அதுவே உங்களுக்கு வந்து கம்ப்யூட் பண்ணிருச்சு. ஓகேங்களா? ஸோ இங்க ஷோ கம்ப்யூட்டேஷன் வந்து குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் அது எப்படி கம்ப்யூட் பண்ணன்ற டீட்டெயில்ஸ் இங்க வரும். அண்டர் நியூ டாக்ஸ் ரெஜிம் 29,000 வருது. பட் சின்ஸ் யுவர் டோட்டல் இன்கம் இஸ் அப் டூ 12 லேக்ஸ் உங்களுக்கு வந்து யூ கேன் கிளைம் வந்து ரிபேட். ஓகேங்களா? ஸோ ரிபேட் அண்டர் செக்ஷன் 87 இயர்ஸ் அப்ளிகபிள் டு யூ. ஸோ உங்களுக்கு டாக்ஸ் பேபிள் வந்து நில் தான் உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா? அண்டர் வந்து நியூ டாக்ஸ் ரெஜிம். ஓகேங்களா? பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து டாக்ஸ் பேபிள் அண்டர் அண்டர் வந்து நியூ டாக்ஸ் ரெஜிம் உங்களுக்கு வந்து நில் தான் வரும் உங்களுக்கு. ஸோ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஸோ இங்க வந்து நீங்க ஒன்ஸ் கன்ஃபார்ம் இங்க ஒன்ஸ் நீங்க வந்து டாக்ஸ் லைபிலிட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க இங்க வந்து கன்ஃபார்ம் குடுத்துட்டீங்கன்னா, தட்ஸ் இட். நீங்க ஐடிஆர் 1 ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இங்க ப்ரொசீட் டூ வெரிஃபிகேஷன் குடுத்தீங்கன்னா, உங்களோட ப்ரிவ்யூ வந்துரும். ஸோ நீங்க ஒருக்கா இத பார்த்துக்கிட்டு, நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் யுவர் ரிட்டர்ன் குடுத்துட்டீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட ஆதார் ஓடிபி ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். அதை வச்சுட்டு நீங்க வந்து ஃபைனலா வந்து ரிட்டர்ன் வந்து சப்மிட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பேக் டூ சம்மரி நான் குடுக்குறேன். இப்போ வந்து நம்ம வந்து நியூ ஸ்கீம்ல வந்து ஃபைல் பண்ணோம். கரெக்ட்டுங்களா? இப்போ சப்போஸ் வந்து ஓல்டு ஸ்கீம்ல வந்து ஃபைல் பண்ணி எவ்வளோ டாக்ஸ் வருதுன்றத கம்பேர் பண்ணிட்டு நீங்க ஃபைல் பண்ணணும்னா, ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து நீங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இந்த ஃபைலிங் செக்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ அத நீங்க வந்து எடிட் பண்ணிக்கணும். இங்க எடிட் குடுத்துட்டு, உங்களோட ஃபைலிங் செக்ஷன்ல போயிட்டு இங்க வந்து நீங்க என்ன பண்ணணும், செலக்ட் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம். ஓகேங்களா? ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்க்கு எஸ் குடுத்துருங்க. ஓகேங்களா? எஸ் குடுத்துட்டு கன்ஃபார்ம் குடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் வியா உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கால்குலேட் பண்ணிரும். பார்த்தீங்களா? இப்போ நீங்க என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல உங்களுக்கு 50,000 தான் இங்க ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்டர் சேலரி குடுக்குறாங்க. ஸோ எல்லாமே ஆஸ் பர் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் உங்களுக்கு வந்து கால்குலேட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க வந்து நீங்க இப்போ சப்போஸ் நம்ம இப்போ வந்து ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்க செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டில நீங்க இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணியிருந்தீங்கன்னா, அப் டூ 2 லேக்ஸ் டிடக்ஷன்ஸ் வந்து நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அப்போ நீங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? உங்களோட அ உ உ உங்களோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் இப்போ செல்ஃப்
இப்போ செல்ஃப் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராஸ் ரெண்ட் வந்து நில்லு ஓகேங்களா. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். அண்ட் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் கேபிட்டல் நீங்கள் இப்போ 2 lakhs டிடக்ஷன்ஸ் நீங்கள் வந்து செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி கிளைம் பண்ணணும்னா நீங்கள் இந்த லோன் டேக்கன் ஃப்ரம் பேங்க் எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கணும் ஓகேங்களா. எல்லாமே நீங்கள் வந்து இது பண்ணிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் கேபிட்டல் அண்டர் 25 சப்ஷன் பி என்ன நீங்கள் வந்து ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணீங்கன்றதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலி இதெல்லாம் நீங்கள் மேண்டட்டரியாக என்டர் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுதான் அந்த டீட்டெயில்ஸை அது வந்து கேட்குது. ஸோ ஐ எம் கிவிங் டெலிட் இயர் அவ்வளோதான் ஓகேங்களா. பேக் போயிடுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் நம்மளுக்கு வந்து எந்த சேஞ்சஸுமே உங்களுக்கு இல்லை. சேம் ஆஸ் நியூ ஸ்கீம் தான் ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஓகேங்களா. ஸோ கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆயிடுச்சு. லாங் டைம் கேபிட்டல் கெயின் அதே தான் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ எல்லாமே கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டோட்டல் டிடக்ஷன்ஸ் வந்து போய்க்கோங்க. ஸோ டோட்டல் டிடக்ஷன்ஸ் அண்டர் ஓல்டு ரெஜிம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏடிசி டிடக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நம்மளோட எக்ஸாம்பிளில் நமக்கு ஏடிசி டிடக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுங்கள், இங்கே வந்து எடிட் கொடுத்துருங்க. இங்கெல்லாம் எடிட் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே என்ன பண்ணணும், உங்களோட ஏடிசி டிடக்ஷன்ஸ் நீங்கள் இங்கே வந்து என்டர் பண்ணிக்கணும். ஸோ இங்கே நீங்கள் வந்து எவ்வளோ எவ்வளோ டிடக்ஷன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்கன்றது நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கணும். ஸோ ஏடிசிக்கு நம்ம எவ்வளோ கிளைம் பண்ணுறோம், நம்மளோட எக்ஸாம்பிளில் 1,50,000 என்டையர் அமௌண்ட் அப் டு 1,50,000 தான் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். ஸோ 1,50,000 டைப் பண்ணிக்கோங்க. பாலிசி நம்பர் கேட்குறாங்க. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ஏதோ ஒன்று டைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே. ஸோ இங்கே வந்து 1,50,000 உங்களுக்கு வந்து வந்துடுச்சு ஓகேங்களா. ஸோ சேவ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டிடக்ஷன்ஸ் இருக்குது, 80 டிடிஏ டிடக்ஷன்ஸ் அதாவது சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட். இப்போ எக்ஸீடிங் வந்து 10,000 வந்து உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு வந்து 80 டிடிஏ டிடக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் 80 டிடிஏ ஓகேங்களா. ஸோ இங்கே போய் வந்து எடிட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுத்துட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ரிசீவ் பண்ணீங்க, 15,000 நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் கரெக்ட்டுங்களா. ஓகே. ஸோ அதில் வந்து 10,000 வந்து உங்களுக்கு வந்து டிடக்ஷன்ஸாக கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட டோட்டல் டிடக்ஷன்ஸ் நம்ம வந்து என்டர் பண்ணிட்டோம். டோட்டலி நமக்கு வந்து 1,60,000 நம்மளோட டிடக்ஷன்ஸ் ஓகேங்களா என்டர் பண்ணிட்டோம். என்டர் பண்ணிவிட்டு இங்கே கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டல் டிடக்ஷன்ஸ் 1,60,000 வந்துருச்சு. அண்ட் டாக்ஸஸ் பெய்டு வந்து நம்ம 0 தான் ஓகேங்களா. நம்ம எதுவுமே இது வரைக்கும் டிடிஎஸ் எதுவுமே பே பண்ணலை ஓகேங்களா. நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா 26 இயர்ஸ் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இங்கே உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேக்ஸ் லைபிலிட்டி டீட்டெயில்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுக்கு வந்து டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோன்றதை கம்ப்ளீட் பண்ணிச்சு அண்டர் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம். ஷோ கம்ப்யூட்டேஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து அதுவே வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டேக்ஸ் ரெஜிமில் நில்லு அது வந்து வந்து ஐ மீன் 0 டேக்ஸ் வந்துச்சு. பட் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்னா உங்களுக்கு டேக்ஸ் பேபிள் வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் 71,356 வருது. ஸோ உங்களுக்கு வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் இந்த கேஸில் உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியல். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூ ஹேவ் டு ஃபைல் யூர் ரிட்டர்ன் அண்டர் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம். ஸோ நீங்கள் பேக் டு சம்மரி போயிட்டு அங்கே இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனில் அந்த வந்து ஃபைலிங் டீட்டெயில்ஸில் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் நோன்னு சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபைல் பண்ணி முடிச்சுக்கோங்க ஓகேங்களா. நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிமில் ஃபைல் பண்ணிவிட்டு இதை வந்து இது பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா, நீங்கள் ஒன்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணணும் ஆதார் ஓடிபி வச்சு. அப்படி வெரிஃபை வந்து நீங்கள் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா யுவர் ரிட்டர்ன் வில் பி ட்ரீட்டட் அஸ் வந்து இன்வாலிட் ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ஃபைல் யுவர் ITR 1 ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 26-27. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். Thank you viewers. So please like and subscribe my channel if you feel it is useful. Thank you guys. Thanks.